ஒரு எம்பியா இருந்தாலுமே மக்கள் விரட்டி அடிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது. அதாவது கோபம் வந்ததுன்னு சந்தோஷப்படுங்க, ஆனா இந்த கோபம் எத்தனை நாள் நீடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இத்தனை நாள் அந்த கோபத்துக்கு வடிவம் கிடைக்கல அப்படின்னு தான் நான் சொல்வேன். இந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னும் போது எந்த இடமா இருந்தாலும் மக்கள் கொந்தளித்திருப்பார்கள். எங்க கட்சியோ இல்ல புள்ளி கூட்டணி கட்சியோ ஆட்சியில இருந்தா நாங்க வாயே துறக்க மாட்டோம். மிஞ்சி மிஞ்சி போனா இந்த சமுதாயம் சீரழிந்து விட்டதே அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், அவ்வளவுதான். இதை பத்திரிகையாளர்கள் கேட்டு பிரயோஜனம் இல்லை, மக்கள் கேட்கும். அதுக்கு மட்டும் போராட்டம் பண்ணாங்க, இதுக்கு மட்டும் கத்துதா பள்ளி அப்படின்னு வடிவேலு கேட்பார்ல, அந்த மாதிரி எல்லா ஜனங்களும் கேட்டா மட்டும்தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் போறோம். சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் கையில இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அது பாஜக கையில இருக்குன்னு நான் சொல்றேன். எப்படி சார்? நான் சொல்லல, ஜோதிமணி எம்பி அவர்கள் சொன்னாங்க. இப்போ போய் கேட்கணும், என்ன யூ ஸ்டாண்ட் பை யுவர் ஆர்குமெண்ட் ஆர் ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா நிச்சயமா 29 அவங்களுக்கு எம்பி சீட் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸுக்கு எத்தனை கொடுப்பாங்கன்னு தெரியாது, அப்புறம் தானே எம்பி சீட் அவங்களுக்கு கொடுக்கறதா. ஏன் தமிழர்களுக்கு வேலை கொடுக்காம நீங்க மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குறீங்கன்னு கேட்கறதுக்கு தைரியம் இருக்கா, துப்பு இருக்கா, வக்கு இருக்கா, யோகியதை இருக்கா? சும்மா வந்துட்டாங்கன்னு சொல்லி நிக்கிறேன். இளையபரதனைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் சாணக்கியர், அரசியல் சக்கரவர்த்தி நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம் விக்ரம். சார் என்ன சார் திடீர்னு கமல்ஹாசன் அவர்கள் திமுகவை எதிர்த்து சில ட்வீட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாப்ல, என்ன ஏதாவது கோபமா எதிர்த்து போட்டுக்கிறாரா? என்ன போட்டுக்கிறாரு? இந்த பாருங்க, இப்போ இவ்வளோ பெருசா போட்டிருக்காருங்க. சப்ஜெக்ட்டுக்கு உயிர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க என்ன சொல்லிருக்கு சப்ஜெக்ட்? சாந்தமா கோபப்படாம இருந்துட்டா நதி சுத்தமாயிடுமா? சாந்தமா கோபப்படாம இருந்துட்டா நதி சுத்தமாயிடுமா? எனக்கு என்ன வந்ததுன்னு அவ ஒண்ணு கடிச்சிட்டு போவான், கண்டவா காரி தூக்கிட்டு போவான். ஆமா, மகாநதி டைலாக். அது என்னது இப்ப சொல்ற? அதாவது இன்னும் நிலைமை மாறவில்லை, அந்த கோபம் என்னுள் தீரவில்லை. அந்த மாதிரி தான் இந்த சொசைட்டி நடந்துகிட்டு இருக்காமா சார் தமிழ்நாட்டுல? மேல என்ன சொல்றீங்க? பெண்களை, குழந்தைகளை பாதுகாக்க முடியாத சமூகத்தை நாகரீக சமுதாயமாக கருதவே முடியாது. அவர்கள் அச்சுறுத்தப்படும் சூழலில் எந்த வளர்ச்சிக்கும் அர்த்தம் இல்லை, எந்த பேச்சுக்கும் பொருளும் இல்லை. இல்ல நீங்க உள்ளார பூந்து கவனிக்கணும் இதுலீங்களா சார்? ஆமா, எந்த வளர்ச்சிக்கும் அப்படின்னு ஒண்ணு சொன்னார்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேப்பரில் கூட வந்திருக்குது. நாங்கள் இது பாருங்க, அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எவ்வளோ இருந்தது, எங்கள் ஆட்சி காலத்தில் இந்த வீடு கட்டுவது எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கின்றது, கிராம பொருளாதாரம் அது இன்னும் போட்டுதான் வளர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழகம் எல்லா துறைகளிலும் வளர்ச்சி அடைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தினிக்கும் ஒரு விளம்பரம் வந்துட்டு இருக்கு. அப்போ பெண்களை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியாத வரையில் இந்த வளர்ச்சிகளால் எந்த பயனும் இல்லை அப்படின்னா நீ என்னத்துக்கு இவ்வளோ விளம்பரம் குத்துனுக்கிற? அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்ன பேசியும் ஒரு பொருள் இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு வீடியோலெல்லாம் விளம்பரத்தில் பேசி நிற்கிறீங்க. உங்களால் நான் உயர்ந்தேன், உங்களால் நான் வளர்ந்தேன், எப்படி இப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருல, அதெல்லாம் இவர் குறிப்பிட்டு சொல்கிறாரோ? இந்த மாதிரிலாம் கூட குத்தி நிற்கிறாரே. அப்போது சப்ஜெக்டுக்கு உயிர் பறந்து அடிக்குதோ அப்படின்லாம் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க. இந்த நேரத்தில் நான் கட்டாயமாக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியே ஆகணும். ஆமாம், அதாவது நாங்கள்லாம் கிராமத்தில் தானே வளர்ந்தோம். அங்கே வீட்டில் பச்சினே இருக்கும்போது பின்னாடியிலேருந்து எருமாடு கத்தும். நான் உடனே சொல்லேன், ஏன்னா மார்க் வரலன்னா என்ன சொல்கிறது, அம்மா பாருமா எருமாடு கத்தினே இருக்குது, நான் எங்கே படிக்கிறது, எனக்கு படிப்பே ஏறல அப்படின்ன உடனே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டேய் எருமாடு கத்தினா என்னடா, இந்த வைக்கப்போர்லேருந்து ஒரு கட்டு வைக்கோலை அள்ளி போடு, அது பாட்டுக்கு துண்ணுட்டு சும்மா இருக்க போகுது. காலையில் தாம்மா அவ்வளோ வைக்கோலை போட்டேன், அவ்வளோ துண்ணுச்சு, இப்போ மறுபடியும் கேட்குது அப்படின்னா, நம்ம மாடு தானடா, எங்கடா போகுது, இன்னொரு கை அள்ளி போடுறா, என்ன குறைஞ்சா போயிட்ட, சேர்த்து பால் கறந்துக்கலாம் போ அப்படின்வாங்க. சரின்ட்டு நாங்களும் போயிட்டு வைக்கோல் அள்ளி போட்ட உடனே அது தின்னுட்டு வாழெல்லாம் ஆட்டாது, தலையை ஆட்டும். அப்புறம் நாங்கள் படிப்போம், ஆனாலும் பெருசாக மார்க் வராது. அவ்வளோதான், குட்டி ஸ்டோரி தான். நீங்களா அதையும் இதையும் ஏதாவது லிங்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல குட்டி ஸ்டோரி சொல்லணும். அது இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல, அதனால் இந்த குட்டி ஸ்டோரியை நான் சொல்லிட்டேன். அதுக்காக ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது போதாதுன்னு கத்தி நிற்கிறாரா, இன்னும் 4 எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணுமா, அப்படி இப்படி நீங்களாலாம் கற்பனை பண்ணிக்கினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் விண்வெளி நாயகரெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். இப்படி கத்தி தான் எம்எல்ஏ சீட்டு வாங்க வேண்டிய நிலைமையில் அவர் இருக்காரா? இல்லை கத்தினாலும் கொடுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். அது கரெக்டு தான் சார் சொன்ன மாதிரி. சொன்ன மாதிரி இப்போ சப்ஜெக்ட்டுக்கு உயிர் வந்த மாதிரி இப்போ எல்லாத்துக்குமே உயிர் வந்துருச்சான்னு தெரியல சார். திடீர்னு இப்போ விளாத்தி குளத்தில் போய்
கனிமொழி அவர்களுமே அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்ல போயிருக்காங்க. ஒரு எம்பியாக இருந்தாலுமே வந்து மக்கள் விரட்டி அடிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. எதனால் அந்த அளவுக்கு கோபம்? இப்போவாது கோபம் வந்ததுன்னு சந்தோஷப்படுங்க. ஆனால் இந்த கோபம் எத்தனை நாள் நீடிக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது. இதுக்கும் நான் மறுபடியும் அந்த எரும மாடு கதையெல்லாம் சொல்ல முடியாது. அது வேற இது வேற, இங்கே அதை கொண்டு வராதிங்க. பட்டு ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. அதுவும் இப்போ தான் வந்து அதை அந்த இன்னொரு அந்த லாக்அப் டெத் இன்னைக்கு தான் செய்தி வந்திருக்கு, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. கோர்ட்டுக்கெல்லாம் போய் அங்கே போயிட்டு இல்லை அவர் கிறிஸ்தவராக மதம் மாறி விட்டார், அதனால் வந்து SC ST வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கேஸ் பதிவு செய்ய முடியாது, அவர் மாறிட்டார்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ விசாரணை நடக்கணும், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அவர் இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இன்னைக்கு கம்யூனிஸ்டில் கூட பேசியிருக்காங்க, காவல்துறை உங்களை காப்பாற்றாது. இன்னைக்கு பேப்பரில் வந்திருக்கு பாருங்க, அவங்க பேசியிருக்காங்க. பட்டு இது விண்வெளி நாயகன் பேசினதோ இல்லை கம்யூனிஸ்ட் பேசினதோ வேற ஒன்றும் இல்லை. அந்த இன்னொரு கை வைக்கோல் அள்ளி போட்டா அந்த மாதிரி. பட் மக்கள் கோபம் அப்படின்றது வேற. இத்தனை நாள் வந்து அந்த கோபத்துக்கு ஒரு 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 வடிவம் கிடைக்கல அப்படின்னு தான் நான் சொல்வேன். இந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னும் போது எந்த இடமா இருந்தாலும் மக்கள் கொந்தளித்திருப்பார்கள். மேபி இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் மீடியாவில் வராமல் இருந்திருக்கலாம், பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் விக்ரம், அது மீடியாவில் வந்திருக்கு. அது இப்போ வர வேண்டிய கட்டாயமாகி விட்டதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த அரசியல்வாதிகள் மாதிரி கிடையாது. ஸோ கோபம்னா கோபத்தை யாராக இருந்தாலும் வெளிக்காட்டுவார்கள். அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் வெளிக்காட்டுவதோடு இல்லாமல் அதெல்லாம் மனசில் வச்சுக்கின்னு அந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடும்போதும் வெளிக்காட்டுவார்கள். அவங்க வந்து இந்த மாதிரி வெளிக்காட்டுவது சீட்டுக்காக நோட்டுக்காக கிடையாது, அரசியல் கட்சிகள் மாதிரி. இப்போ அந்த மீடியாவில் வெளிச்சம் கிடைக்கின்றது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் பல இடங்கள்லையும் அது நடந்திருக்கு. பட் அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து செய்திகள் போடலை. இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியுது, அவ்வளோதான் வித்தியாசம். இருந்தாலுமே கனிமொழி மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது சார். பல விஷயங்கள் நடக்குது, அதுக்கெல்லாம் எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் வட மாநிலத்தில் தான் நடந்தால் மட்டும் கேண்டில் எடுத்துகிட்டு போய் ஆரம்பிச்சிடுறீங்கன்னு. ஆமாம், இதில் என்ன கேள்வி? இது எங்கள் கட்சியோ இல்லை புள்ளி கூட்டணி கட்சியோ ஆட்சியில் இருந்தால் நாங்கள் வாயே திறக்க மாட்டோம். மிஞ்சி போனால் இந்த சமுதாயம் சீரழிந்து விட்டதே அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், அவ்வளோதான். சமுதாயத்து மேலே பழி, அவ்வளோதான். பழி தூக்கி இங்கே போடு. ஒன்று மேலே ஒன்றிய மோடி அரசே அப்படி போடணும், அப்படி இல்லைன்னா கீழே இருக்க மக்கள் மேலே சமுதாயம் கெட்டு விட்டது, சொசைட்டி டீக்ரேட் ஆயிடுச்சு, மக்கள் வந்து அந்த நமது சட்டங்களை மதிக்க தவறிவிட்டார்கள் இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். தப்பி தவறி கூட நம்ம ஆட்சியை பற்றி கேள்வியே கேட்கக்கூடாது, புள்ளி கூட்டணியாக இருந்தாலும் கேட்கக்கூடாது. ஏதாவது ஒரு சம்பவம் நீங்கள் போயிட்டு யாராவது இந்த மாதிரிங்க இங்கே வந்து இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது அப்படின்னா இருங்க முதல்ல அது எந்த ஸ்டேட்டில் நடந்திருக்குது இல்லைங்க, ஒரு இந்த மாதிரி சம்பவம் எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் நம்ம பதில் சொல்லணும், அவசரப்பட்டு சொல்லிடக்கூடாது. புரியுதுங்களா? ஆமாம், அவங்க கட்சி ஆட்சியாக தான் வாயை திறக்க மாட்டாங்க. இளம் விதவைகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ என்ன குறைஞ்சிடுச்சான்னு தெரியல, யாராவது போய் கேளுங்க. எந்த இடத்துல இது வேற போராட்டம் நடக்கின்றது அங்கே வந்து இதை பேசலாமா அப்படின்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஏங்க ஒரு தலைவர் அப்படின்னும் போது அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் பத்திரிகையாளர்களுக்கு. அப்படி இருக்க சந்திக்கும் போது டக்குன்னு எதெல்லாம் கேள்வி கேட்கணும்னு நினச்சிருந்தோமோ அதெல்லாம் கேட்டுருவோம். அதுக்காக வந்து இல்லை இது வேற போராட்டம், இதில் நீங்கள் இதை பற்றி மட்டும்தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா? இவங்க வந்து கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னத்தை பண்ணுறது? எசகு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா இங்கே அந்த கேள்வி கேட்கக்கூடாது. நல்லா இருக்குது. அப்போ வந்து நீங்கள் தினைக்கும் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இல்லை வாரத்துக்கு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அந்தந்த வார நிகழ்வுகளை நாங்கள் கேள்வி கேட்டு போகிறோம். அதுக்கு தான் சந்தர்ப்பமே கிடைக்க மாட்டுது. அதனால் எப்போ நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறீங்களோ அப்போ நாங்கள் கேட்டு போகிறோம். இதை பத்திரிகையாளர்கள் கேட்டு பிரயோஜனம் இல்லை, மக்கள் கேட்கணும். அதுக்கு மட்டும் போராட்டம் பண்ணாங்க, இதுக்கு மட்டும் கத்துதா பல்லி அப்படின்னு வடிவேல் கேட்பார்ல, அந்த மாதிரி எல்லா ஜனங்களும் கேட்டால் மட்டும்தான் இதுக்கு ஒரு விடுவு காலம் போகிறோம். இருந்தாலுமே சட்டம் ஒழுங்குன்றது ஸ்டாலின் அவர்கள் கையில் இருக்கும்போது அவர் வந்து சின்ன பசங்களை கூப்பிட்டு ரீல்ஸ் போடுற பசங்களாம் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிருக்காரு. ஆனால் களத்தில் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் போய் அடி வாங்கிட்டு வர நிலைமையில் இருக்கே சார். சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் கையில் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அது பாஜக கையில் இருக்குன்னு நான் சொல்கிறேன். எப்படி சார்? நான் சொல்லலை, ஜோதிமணி MP அவர்கள் சொன்னாங்க. தமிழக காவல்துறை பாஜக கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது, போய் பார்ப்பா. ஏன்னா அவங்கள பற்றி பாஜகவுடைய ஒரு நிர்வாகி ஏதோ தப்பாக பேசிட்டாரு, அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் அவர் பெயில் வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி விட்டுட்டாங்க, அவரை கைது செய்யவில்லை, காவல்துறை பாஜகவின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறதா அப்படின்னு அவங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. இல்லை எனக்கு என்னவோ முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இயங்குகிறது நினச்சிருந்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சுது, ஓஹோ
பாஜக தான் கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க போலக்குது அப்படின்னு. இப்போ புரியுதுங்களா? அப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. காவல்துறை முதலமைச்சர்கிட்ட இல்லை, பாஜக கிட்ட இருக்கிறதா தான் காங்கிரஸில் சொல்லின்னுக்கிறாங்க. இப்போ போய் கேட்கணும், என்ன யூ ஸ்டாண்ட் பை யுவர் ஆர்குமெண்ட் ஆர் ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக 29 அவங்களுக்கு எம்பி சீட் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸுக்கு எத்தனை கொடுப்பாங்கன்னு தெரியாது, அப்புறம் தானே எம்பி சீட் அவங்களுக்கு கொடுக்குறதா. ஓகே சார், இந்த சீட்டு சம்மந்தமாக பேசும்போது கம்யூனிஸ்ட் சம்மந்தமானவங்க எல்லாம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. காங்கிரஸுக்கெல்லாம் ஏற்றி கொடுக்குறீங்க, எங்களுக்கெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்களே சார். ஆமாங்க, அதாவது எங்கள் கிராமத்தில் இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, அழுத புள்ள பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நான் அண்ணாண்ட போகிறோம் அது அவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னாங்க, அதனால் கொடுத்தாங்க. நீங்கள் தான் வந்து அந்த தோழமை சுட்டு கூட சுட்ட மாட்டேங்கிறீங்களா? ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சரை எடப்பாடி ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்றதெல்லாம் விட்டுவிட்டு இவங்க வந்து காவல்துறைன்னு கூட சொல்ல மாட்டாங்க. இந்த ஊர் காவல் நிலைய ஆய்வாளர், இந்த ஊர் காவல் நிலையம் இப்படி சொல்லிட்டு போயிடுறது. எதுக்கு பம்பு? நீங்கள் பாட்டுக்கு காவல்துறைன்னு சொன்னால் உடனே அது வந்து இன்னும் மேலே வரைக்கும் போகுமோ அப்படின்னு பயந்துக்கின்னு இந்த ஊரில் காவல் நிலையத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கின்றது அப்படின்னு லோக்கல் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயோட முடிச்சுக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அப்படியே படுத்தே விட்டான் ஐயா அப்படின்னு தியாகு சொல்கிற மாதிரி நீங்கள் சரண்டர் ஆகிட்ட பிறகு அப்புறம் அவங்கள யார் மதிப்பாங்க? இது கொடுத்ததே அதிகம், இவ்வளோ கொடுக்குறதா சொன்னதே அதிகம். இல்லைங்க பஞ்சாயத்து எலெக்ஷனில் கொடுக்குறேங்க, ஏங்க அவசரப்படுறீங்க, இதோ வரப்போது இன்னும் ஒரு 2 வருஷத்தில் அப்படின்ட்டு போயிருக்கிறத விட்டுட்டு இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குதுன்னு முதல்ல சீட்டை கொடுக்குறாங்க. 2 சீட்டு, அதுவும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில். இவங்க கிட்ட லட்சணத்துக்கு இது ஒன்று தான் கேடு. அதில் எத்தனை ஜெயிச்சாங்க டோட்டலாக யோசிச்சு பாருங்கள். இங்கே 4 ஜெயிச்சதுனால தான் ஏதோ மரியாதையாக சொல்லின்னுக்கிறாங்க. கேரளாவில் 1 ஜெயிச்சாங்களா, அதுக்கப்புறம் அந்த பக்கம் ராஜஸ்தான்லேயே எங்கேயோ 1 ஜெயிச்சாங்க. மீதி எத்தனை ஜெயிச்சாங்க? தமிழகத்தில் மட்டும்தான் 4, வேற எங்கேயாவது 3, 2 ஜெயிச்சதா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க அப்படி இருந்துச்சு அதான் பார்லிமெண்ட்டில் கொடுத்தாச்சு, இந்த பக்கம் பஞ்சாயத்தில் கொடுத்துட்றோம். நடுவில் கேட்காதீங்கன்னு அடிச்சு துரத்திருக்கணும் அவங்கள. அப்போவும் அவங்க போக மாட்டாங்க, அங்கேயே தான் இருப்பாங்க. அது அவருக்கு தெரியல, போய் தொலையுதுன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ கொடுக்குறேன் அவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லின்னுக்கிறாரு. நானாக இருந்தேன்னா இது வேறு ஒரு சீட்டு கூட கிடையாது, வந்து வேலை செய்யுங்க, கொடி பிடிச்சிட்டு வாங்க, கோஷம் போடுங்க, காசு மட்டும் வாங்கிங்க. ஆமாம், அப்புறம் காசு வாங்கினீங்கல்ல சும்மாவா? எந்த கட்சியாவது கூட்டணியில் வந்து காசு வாங்கி பார்த்துக்கிறீங்களா? உன்னை கேட்ட உடனே அவர் கோபம் வந்துச்சு, கம்யூனிஸ்ட் இருக்கு விசிகா கூட தான் வாங்கினாங்க. நீ வாங்கின வெளில தெரிஞ்சிச்சு, அதோட போக வேண்டியதுதான். எதுக்கு ஊரில் இருக்கவெல்லாம் இழுத்து விடுற நீ அப்படின்னா? இந்த பசங்க கடைசி பெஞ்சில் இருக்கானவெல்லாம் வந்து ஏதாவது இந்த சினிமா பாட்டு புதுசாக வச்சு பாட்டு வாத்தியார் வருவார், அங்கேருந்து வருவார், ஏய் சார் அவனும் பையில வச்சுக்கிறான் சார், நீ மாட்டின அடி வாங்கின தொட போக வேண்டியது தானடா, நான் சும்மா தானடா இருந்தேன், என்னங்க சார் அவனு வச்சிருக்கான் சார். அந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரு கட்சி சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்தின்னுக்கிறாங்க. ஊழல் ராணி அப்படின்னு ஜெயலலிதா அவர்களை பற்றி சொல்லிவிட்டு அவங்க விட்டு வாசலில் போய் நின்றீங்கன்னு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுங்க அப்படின்னு பிச்சை கேட்டவங்க தானே இவங்க. தோழர் லீலாவதி கொலை வழக்கில் யார் மேலே குற்றச்சாட்டு சொல்லிட்டு அப்போ அவங்களோடையே போயிட்டு கை கட்டின்னு கூட்டணிக்கு நின்றவங்க தானே இவங்க. இவங்கெல்லாம் சித்தாந்தம் இருக்கான்றதை விடுங்க, வெக்கமான சூடு சொரணம் இருக்கா, அப்புறம் தானே சித்தாந்தத்துக்கு போகிறது. சித்தாந்தம் கேட்டால் அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? அதான் நேற்று ஒரு சொல்கிறாங்க, அதாவது இந்த எம்எல்ஏ அவருக்கு ஏதோ 1,05,000 ரூபாயோ என்னவோ சம்பளம் வருதான், அந்த சம்பளத்தை கட்சிக்கு கொடுத்துட்றாராம். கட்சி வந்து அவருக்கு 11,500 ரூபா கொடுக்குறான், அதை வச்சு தான் குடும்பம் நடத்துகிறாராம். அதுக்கப்புறம் அவங்க மனைவி வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வேலைக்கு போகிறாங்களாம். ஐயோ இப்பேற்பட்ட குடும்பம். இப்படித்தான் ஒருத்தர் சொன்னார், அவருடைய சில்ட்ரனுக்காக இந்த எஜுகேஷன் லோன் எடுத்திருக்காங்க, அது வந்து திருப்பி கட்டலை, டிலே ஆயிடுச்சு, பேங்க்கில் வந்து ஜப்தி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே எம்எல்ஏவான எனக்கே இப்படி ஒரு நிலைமையா? அப்போ அவர் அதான் சொன்னார், இந்த மாதிரி வந்து என் சம்பளத்தெல்லாம் வந்து நான் அது கொடுத்துருவேன் கட்சிக்கு. அப்போ வந்து ஏதோ 5,000 என்னவோன்னு நினைக்கிறேன், எவ்வளோதான் கொடுப்பாங்க, அதை வச்சு தான் நான் குடும்பம் நடத்துகிறேன். அப்போ கட்சியிலேயே போய் கடன் வாங்கிக்க வேண்டியது தானே, எதுக்கு வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து கடன் வாங்கினேன்? நீ வாங்குற சம்பளம்லாம் கட்சி எடுத்துக்குது இல்லை, அப்போது உனக்கு தேவையானதை கட்சி தானே கொடுக்கணும். நான் என் சம்பளத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டேன், எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னா அப்போ கடன் வாங்காத பேங்க்கில் போயிட்டு. கட்சி வந்து இதுக்கு தான் நடந்துருக்குதா? அங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷமும் என்னவோ வேலை செஞ்சால் அவங்களுக்கு ஃபுல் பென்ஷனோட வெளில அனுப்பிச்சிருவாங்களாம். அதைத்தான் கவர்னர் கேட்டார், என்ன நடக்குது, அவன் 20 வருஷம் வேலை செஞ்சுட்டு ஃபுல் பென்ஷன் கவர்மெண்ட் ஆஃபீஸில் கஷ்டப்பட்டுனுக்கிறான்,
இங்கே என்னடானா அதுவும் ரெக்ரூட்மெண்ட்லாம் கிடையாது. இவங்களா பார்த்து நம்ம கட்சிக்காரங்களை கொண்டு வருவாங்க, 2 வருஷமோ 2.5 வருஷமோ நினைக்கிறேன். அவங்க வேலை செஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் அதுவும் கவர்மெண்ட் சம்பளம், அதுக்கப்புறம் அவங்க வெளில போயிடுவாங்களாம். அவங்களுக்கு வந்து ஃபுல் பென்ஷனா, இப்படி கணக்கு. இதெல்லாம் யாரை ஏமாத்துற வேலை? இவங்க தான் ஏழை பங்காளர்களாம். ஊரை ஏமாத்தி போட்டு நல்லா இருக்குல்ல இதில் இந்த மாதிரி ஒரு கும்பலை கூட்டணியில் வச்சுக்கின்னு. சார் அதே இன்னொரு கும்பல் அப்படிங்கும் போது இந்த துரை வைகோ அவர்கள் ஒன்ஸ் அப்பான டைம் வந்து எங்க சின்னத்தில் தான் நிற்போம் அவ்வளோ ஆவேசமாக பேசினாரு சார். கடைசியில் இப்போ உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்க வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிருக்காருல்ல சார். அவருக்கு அந்த சின்னத்தை கொடுத்ததே தப்பு. அவர் அழுது அடம் பிடிச்சி ஒரு மாதிரி வாங்கிட்டு போனாரு. இது மதிமுகலாம் என்ன இருக்குதுன்னு நீங்க இது பண்ணி நிற்கிறீங்க. அதில் வந்து 3 சரி சின்னம் கொடுத்ததோட அவங்க கட்சியிலேருந்து கேண்டிடேட்டும் கொடுத்துட்டோம் திமுக. ஆமாங்க, இப்போ என்ன பண்ண போறீங்க? அவங்க என்ன இப்போ உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு நாங்கள் மதிமுகன்னு சொல்ல முடியுமா? இப்போ திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டா கூட போய் தொலைதுன்னு விட்டுருவாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நாங்கள் மதிமுக அப்படின்னு பொதுக்குழு கூட்டத்தில் கலந்துக்கிறாங்கன்னா உடனே கட்சி தாவல் தடை சட்டம்னு வாங்க, உடனே 3 பேத்தையும் வெளில தள்ளிவிடுவாங்க. அப்புறம் திமுகவோட எண்ணிக்கை 3 குறைஞ்சிரும். அதனால அவங்களே கேண்டிடேட்டும் கொடுத்துட்டாங்கன்னா என்னப்பா நீ சொல்லிக்கப்பா தான் மதிமுக அப்படின்னு சொல்லிக்க. எப்படி இருந்தாலும் உன்னால மதிமுகன்னு சொல்ல முடியாது. அவங்கள மனசுக்குள்ளேயே திமுகன்னு சொல்லிக்கோ, அதான் மதிமுக. இவர் தான் உடனே இப்படி அடி துண்டை தூக்கி போட்டுக்கிட்டு அந்த ஒப்பந்தம் பார்த்தீங்களா? அவங்க கையெழுத்து போட்ட ஒப்பந்தம் ஒரு தடவை எடுத்து பாருங்க. நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டு சொல்லுங்க விக்ரம். இந்த பக்கம் நமது முதலமைச்சர் திமுக தலைவர் கையெழுத்து போட்டிருக்காரு. இன்னாண்ட பக்கம் அதாவது இடது கை பக்கம் மதிமுக பொதுச் செயலாளர் கையெழுத்து போட்டிருக்காரு. வைகோ இல்லை, நக்கோ. ஏன் சார்? நகரம் இருக்கு, அந்த வை தை அதுக்கு முன்னாடி போடுற நகரம் இருக்கு. வானாவை காணோம், கோ தான் இருக்குது. என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நக்கோ அப்படின்னா இது எனக்கு வேணாம் அப்படின்னு உருதுல சொல்றாரு. உருதுல நக்கோ அப்படின்னா அது என்ன சொல்றாங்களா, வானாமா இல்லையா ஏதோ சம்திங் அந்த மாதிரி. இப்போ இது எனக்கு வானாம் ஏற்புடையதில்லை அப்படி ஏதாவது சொல்கிறாரோ எனக்கு டவுட்டாக இருந்தது. நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. அது நிஜமாவே வைகோ தானா இல்லை ஏன் கண்ணில் ஏதாவது கேட்ராக்ட் வந்துச்சா அப்படின்னு. இவரும் ஒரு கட்சி நடத்திக்கின்னு கேவலமாக இல்லை. காரணம் என்ன? சொத்து. கட்சி பேரில் கோடி கோடியாக சொத்து வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் கையை விட்டு போயிடக்கூடாது இல்லை. அதனால பிள்ளைய கொண்டு வந்து வாரிசு அரசியலை எதிர்த்து அரசியலை பண்ணிட்டு இவரே வந்து வாரிசியலை கொண்டு வந்து வச்சுக்கின்னு காசு பணம் துட்டு மணி மணி இவங்க வந்து கொள்கையை பற்றி பேசினார். கொள்கை முழக்கமா இவர் என்ன கொள்கைன்னு எனக்கு தெரியாது. காசு ஆட்டையை போடுறதை தவிர வேற என்ன கொள்கை இருக்குது உங்களுக்கு? சிகரெட் பிடிக்கிறவன் தப்பு பண்ண மாட்டான், தண்ணி அடிக்கிறவன் தான் தப்பு பண்ணுவான் அப்படின்னு ஒரு விளக்கம் வேற கொடுத்தாரு இவர். இவர் தான் மது ஒழிப்பு போதை ஒழிப்பு அப்படின்னு சொல்லி நிற்கிறார். அதில் வேற வாக்கிங் போறாராம், நடைப்பயணம். அதில் வரவனெல்லாம் கூப்பிட்டு கேட்டுனுக்கிறாரு. பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்றார் ஒரு மாணவனோட முடிச்சிட்டாரு. அப்படியா ஷேக்ஸ்பியரோட ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு. ஷேக்ஸ்பியரா அப்படின்றார். இல்லைங்க, ஷேக்ஸ்பியர் தெரியாமல் எப்படிங்க நீங்கள் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. சரி ஷேக்ஸ்பியர் எழுதின ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு அவர் அப்படியே முழிக்கிறாரு. கல்வித்தரத்தில் உயர்ந்த தமிழ்நாடு கிராஜுவேட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு அந்த பக்கம் எங்க திமுக சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, நாங்க தான் வந்து இந்தியாவிலேயே அகில இந்திய சராசரியை விட நாங்க ரொம்ப பெருசா முன்னாடி இருக்கோம் அப்படின்னு அந்த கிராஜுவேட்டோட லட்சணம் என்னன்னு இந்த பக்கம் வைகோ வெளிச்சம் போட்டு காமிச்சுருக்கிறாரு. உள்ளுக்குள்ள இருந்தீங்கன்னா எல்லாரும் குத்துறாங்கப்பா. இவங்க தான் இன்னும் நினைச்சுன்னுக்கிறாங்க ஏதோ திமுக முட்டு கொடுக்கறதா நினைச்சிக்கின்னு சுத்தமா முட்டி தள்ளி நிற்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் எந்த லட்சணத்துல கல்வித்தரம் இருக்கின்றது அப்படின்னு. ஷேக்ஸ்பியர் என்ன எழுதினார்னு கூட தெரியாம பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு வந்துக்கிறாரு ஒரு மாணவன். இது எங்க கொண்டு போய் முட்டிக்கிறது நாமெல்லாம்? ஏதோ அண்ணன் வைகோ புண்ணியத்தினால இந்த விஷயம் நமக்கு வெளில தெரிஞ்சுது. அவர் இல்லைன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்காரு. அதுக்காகவாது நம்ம நன்றி சொல்ல வேண்டும். கொள்கை குன்றே நீங்கள் வாழ்க அப்படின்னோம். அதுக்காகத்தான் ஒரே ஒரு சீட்டு கொடுத்துக்கிறாங்க போல. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ திருமுருகன் காந்தி மே 17 இயக்கம் இருக்கக்கூடிய எல்லா போர்ட்லையுமே போய் ஹிந்தி அழிச்சிக்கிட்டு இருக்காங்களே சார். இந்த நேரத்தில் எதுக்கு சார் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாமல்? ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியலப்பா. கல்யாண சீசனில் தான் வந்து நமக்கு வந்து இந்த மைக் செட்டு கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும். அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மைக் செட்டை போட்டு பாட்டு போட்டால் தான் ரைட்டு இங்கே ஒரு மைக் செட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வாடகைக்கு கூப்பிடுவாங்க. மற்ற நேரத்துலலாம் போட்டால் வேலையாகுமா? நம்மக்கிட்ட மைக் செட்டு இருக்குன்றது தெரியணும்ல. அந்த மாதிரி பண்ணால் ஏதாவது கொடுப்பாங்க. வேற என்ன?
இதை போய் ஒரு பெரிய விஷயமா கேட்டுன்னு அதுக்குலாம் அவர் சொல்றாரு சார் அந்த இடத்துல. அதாவது வட மாநிலத்திலலாம் இங்க வந்து தமிழர்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையுமே அவங்க பறிச்சுக்கிட்டாங்க. நம்ம பசங்களாம் ஜொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க நம்ம ஆட்கள்லாம், அந்த அளவுக்கு நம்ம கேவலப்படுத்துறாங்கன்ற மாதிரி சொல்றாரு சார். சொமேட்டோ ஸ்விக்கி அதை கூட அவங்க தான் ஓட்டுறாங்க. சரி, இப்போ நான் ஒன்று கேட்குறேன், அவர் பேர் கூட வேற ஏதோ சொல்லுவாங்க, திருமுருகன் காந்தி. சரி ரைட், எது ஒன்றா எடுத்துகிட்டு போட்டோம் அவர் பேர். இப்போ அவங்கெல்லாம் வந்து நம்ம வேலையை பறித்து கொண்டார்கள். ரைட், என்ன வேலையை பறித்து கொண்டார்கள்? ஹோட்டலில் வேலை செய்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த ஹோட்டல்லாம் யார் வச்சு நடத்துகிறா? நம்ம தமிழர்கள் தான். அறிவு இருக்கா? அவங்களால போய் கேட்க வேண்டியது தானே. ஏன் தமிழர்களுக்கு வேலை கொடுக்காம நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குறீங்கன்னு கேட்கறதுக்கு தைரியம் இருக்கா? துப்பு இருக்கா? வக்கு இருக்கா? யோகியதை இருக்கா? சும்மா வந்து வந்துட்டாங்கன்னு சொல்லி நிற்கிறேன். யூகம் அமைக்கிறதுக்கே வடக்குலேருந்து பீகார்லேருந்து ஒருத்தர் கூட்டின்னு வந்து கோடிக்கணக்கில் கொடுத்து பண்ணிட்டு போனாங்க. கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? சும்மா வடக்கம் அப்படின்னு சொல்லி நிற்கிறேன். ஒரு வடக்கில் இருக்க கட்சிக்கு தான் வந்து அவங்க மிரட்ட பணிஞ்சிக்கின்னு சீட்டு கொடுத்தாங்க. கேட்கறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? வடக்குலேருந்து அங்கேருந்து இருக்கவங்க தான் கூட்டின்னு வந்து பொருளாதார குழு போட்டாங்க. ஏன் தமிழ்நாட்டில் யாருமே இல்லையா? வடக்குலேருந்து இருக்க வக்கீலை வச்சு தான் கேஸ் நடத்தின்னு இருக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் யாருமே வக்கீல் இல்லையா? கேட்க தெரியுமா அவருக்கு? அப்புறம் மைக் செட் வாடகை எடுக்க மாட்டாங்க. ஜெயின் ஜக்கு ஜால்ரா மட்டுமே போடணும் ரெக்கார்ட் பிளேயரில், அப்போ தான் மைக் செட்டுக்கு வாடகை கொடுப்பாங்க. அவர் புதுசாக வந்து ஹிந்தி அழிச்சு போட்டாருன்னு. ரைட்டு. அப்போ தயாநிதி மாதன் ஹிந்தி படிச்சாரு, எதுக்கு படிச்சாருன்னு ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்களா இவங்க? யார் திணிச்சாங்க அவங்க வீட்டில்? ஏன்னா சின்ன குழந்தை அதுவாக போயிட்டு நான் ஹிந்தி படிக்க வேண்டும் அப்படின்னு எந்த குழந்தையா சொல்லுமா? அப்போ அவங்க அப்பா அம்மா சொன்னாங்களா ஹிந்தி படிக்கணும்னு? அவருக்கு எப்படி ஹிந்தி தெரிஞ்சுது எனக்கு சொல்லுங்க. ஹிந்தி படித்ததனால் முதல் முறையே மத்திய மந்திரி ஆனார். யார் படிக்க சொன்னாங்க? இதுக்கு யாராவது கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இருக்குதா? இங்கே எத்தனை பள்ளிக்கூடம் நடத்துதுன்னு நான் காமிக்கிறேன். அங்கே ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க. அங்கெல்லாம் போய் பண்ணுவாரா? அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள்லாம் போயிட்டீங்க சார், இருந்திருந்தா போட்டு வாங்கியிருப்பீங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? விடுங்க, அவர் ஏதோ மைக் செட் வாடகை கிடைக்குமான்னு பார்த்து அந்த மாதிரி தான் சார் கத்துனாரு. மைக் செட் கத்துற மாதிரி தான் பிள்ளைகள் எல்லாமே எந்த வேலைக்கு போக முடியுமா அப்படின்னா அப்போ இங்கே வேலை கொடுக்குறவனை போய் கேளு, ஏன் வந்து அவங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க? அப்படியே தமிழ்நாட்டில் வந்து அப்படியே வேலை வாய்ப்பு வந்து குவிந்து கிடக்கின்றது. நம்ம பசங்கள்லாம் வந்து வேலை இல்லாமல் சுற்றுறது யாருமே கிடையாது. என்ன லட்சணம்னு இந்த தொழிலதிபர்கள் முதலாளிகளை போய் கேட்டிங்கன்னா தெரியும் எதுக்கு வந்து அவங்கள வேலைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. கொரோனா பீரியடில் ஃப்ளைட் சார்ஜ் கூப்பிட்டு வந்தாங்க வடக்குலேருந்து, தெரியுமா? வாங்க அப்படின்னு. ஏன் கொரோனா பீரியடில் எல்லாருமே வேலை இல்லாமல் இங்கே தானே இருந்தாங்க. ஏன் வந்து அவங்கள கூப்பிடாம அங்கேருந்து கூப்பிட்டு வந்தாங்க? இதுலேருந்தே தெரியுதுல லட்சணம் என்ன அப்படின்னு. சும்மா அது சீன் போடுற வேலை. அது மைக் செட் யாராவது வாடகை ஏற்றுனாங்கன்னா அதோட முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். ஓகே சார். சார் கடைசியாக ஒரே ஒரு விஷயம், நேற்றுலேருந்து நியூஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, விஜய் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் வந்துருவார், 65 சீட் சம்மந்தமாக வந்து ஒத்துக்கிட்டு தான் வந்து பேச்சுக்கள் அடிப்படுது சார். வந்து சேர்ந்தாருன்னா ஜெயிச்சிருவாங்களா இல்லை? அத்தைக்கு மீசம் முளைச்சா அதுக்கப்புறமா சித்தப்பாவா பெரியப்பாவா ஒன்று விட்ட பெரியப்பாவா அப்படின்னு யோசிக்கலாம். இது வந்து டுபாக்கூர். அப்படி வந்ததுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்கூஸ் மீ வாட் இஸ் த ப்ராசஸ் டு சேஞ்ச் த ரூம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் திமுக பக்கம் போய் சேர்ந்துருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் என்டிஏக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது, வரவும் மாட்டாங்க. இதெல்லாம் சும்மா யாரோ கிளப்பி விட்டுட்டு இருக்கிறது. ரெண்டாவது, இவ்வளோ நாள் முறுக்கின்னு இருந்தவங்க, அதாவது தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளை வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு வந்து மாமா நானே டிக்கெட் போட்டுன்னு வரேன் மாமா அப்படின்னு சொன்னா, டேய் நீ வராத, நீ அங்கேயே இரு, மாமனார் சொல்வாரா மாட்டாரா? அந்த மாதிரி தான் பாஜக சொல்லணும். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கே இல்லை. இல்லை சிபிஐ வேறு கூப்பிட்டுருக்காங்களாமா மறுபடியும்? அட என்னங்க சிபிஐ கூப்பிடுறது? அங்கே வந்து மிச்சம் மீதி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் செல்ஃபி எடுக்க கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க சொன்னாங்கல்ல எல்லாரும் வந்து செல்ஃபி எடுத்தாங்கன்னு, அதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அப்படியே ஏன் 45% ஓட்டு எங்கே போயிடுச்சு இப்போ தெரியல? எனக்கு யாராவது பதில் சொல்லுங்கப்பா. 45% வச்சுருந்தீங்கல்ல, இன்ஃபேக்ட் அது எலெக்ஷன் நேரத்தில் அது 60% போயிருக்கும். எங்கே போச்சு அந்த ஓட்டெல்லாம்? வந்து சேர்றீங்க அப்படின்னு சொன்னாலே அப்போ இவ்வளோ நாளாக நான் சொல்லியிருந்தேன்ல, இது டுபாக்கூர், இது தேராது, இது வெத்து வேட்டு, இது பில்டப்பு அப்படின்றது நிஜமாயிடுச்சு அப்படின்றதுக்கு இதை விட ப்ரூஃப் ஒன்று வேணாம். போதுமா? ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபனோட உட்காந்துருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.